ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமை. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருடபுராணம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதில் பிரேதகாண்டம் வாசிக்கப்படுகிறது. இதில் போன பாகத்தில் இறந்த உயிர் 12 நாள் முதலில் யமபுரிக்கு சென்று யமனுக்கு முன்னாடி ஆஜராக செய்யப்பட்டு பிறகு அவர் கட்டளைப்படி 12 நாள் இங்கு விடப்படுகிறது. 12 நாள் இங்கு வீட்டு வாசல்லே நின்று வருவர் போரெல்லாம் பார்த்து கொண்டு பசி தாகத்துடன் இருக்கிறது. அவருக்கு உரியவன் மகனோ மற்றவரோ செய்யும் நித்திய அந்த கர்மங்களை கிடைக்கும் ஆகாரத்தை, அதாவது அந்த பிராமணர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அந்த கர்மத்தில் கிடைக்கிறத அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா அவங்கள நினச்சி தான் அவங்கள வர வச்சு இதுமாரி கொடுக்குறது. இதெல்லாம் எப்படி எதுங்கிறத ஃபுல்லாக இது பண்ண முடியாது, பகவானே சொல்கிறார். அதனால் அவங்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு கிடச்சி 12 நாள் இப்படி தள்ளிடுவாங்க. 13ஆம் நாள் அது முடிஞ்சு போனோன்னா யமபுரிக்கு திருப்பி அழிச்சுன்னு போவாங்க. அழிச்சுன்னு போகும்போது என்னென்ன வர்ணனை எல்லாம் சொன்னார் சுவாமி. அந்த ஊசி காடெல்லாம் அதிகமாக இருக்கும், ரொம்ப வெப்பமாக இருக்கும், ரொம்ப தண்ணி கொதிக்கிற தண்ணியாக இருக்கும், குடிக்கிறதுக்கு கூட முடியாது. இதெல்லாம் பண்ணி அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போன பாகத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்தது அவங்க அழிச்சிட்டு போகிறாங்க எப்படிங்கிறத வர்ணனை. குரங்கை கயிற்றால் பிணைத்து இழுத்து செல்வதைப் போல யமகங்கரர்கள் 10ஆம் நாள் பிண்டத்தாலான ஜீவனை பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு செல்லும்போது அந்த ஜீவன் தன் புதல்வனை நினைத்து, ஐயகோ என் அருமை மகனே, நான் கஷ்டத்தோடு அவதிப்படுகிறேனே, ஐயோ நான் என்ன செய்வேன், சர்வேஸ்வரன் ஒருவன் உண்டென்றும் சொர்க்கம் நரகம் என்ற இடங்கள் உள்ளன என்றும் அவற்றிற்கு செல்ல நன்னெறி தீய நெறி என 2 நெறிகள் உண்டென்றும் உலகில் உயிரும் உடலும் கொண்டு நான் வாழ்ந்த காலத்தில் உலக மக்களின் பிறப்புக்கும் இறப்புக்கும் அதற்கு அப்பாலும் உள்ள வாழ்வுக்கு இதமானவற்றை சொன்னவர்களோடு முரண்பட்டு ஸ்ரீயப்பதி என்று ஒருவன் இருக்கிறானோ, கடவுள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதோ, அதாவது பகவான் இருக்கிறானோ அவன் இல்லாமல் வாழ முடியாதா, என்னென்ன பேசுகிறாங்க. அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசினேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுமாதிரி பேசிகிட்டு இருக்கணும், இப்படி தான் போய் சொல்லணும். கடவுள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதோ, மற்றவைகளும் உளவோ, இறந்த பிறகு இன்னவையெல்லாம் உள்ளன என்று கற்பனை செய்து மயக்கத்தால் பிதற்றுகிறீர்களே என்று கண்மை பேசி வசனம் பேசினான். சாதுக்களையும் ஞானிகளையும் பாகவத சன்னியாசிகளையும் ஏசி பேசி பரிகாசம் செய்தேனே. எவ்வளோ பேர் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணாங்க, எல்லாம் இதே கதி தான். அவற்றின் பயனையெல்லாம் இப்போது நான் அனுபவிக்கிறேன். அப்படி கதறுவான். அங்கே கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, கிங்கர்கள் தான் இருப்பாங்க. அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. என் முயற்சியாலோ என் உழைப்பாலோ சக்தியாலோ எதையும் செய்ய முடியாமல் தனியனாய் தவியாய் தவிக்கிறேனே. மலை போன்ற ஆயுதத்தால் யமகங்கரர்கள் இரக்கமில்லாமல் என்னை அடித்து புடைக்கிறார்களே. அந்தோ நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பெரியோர்களுக்கு ஓர் உதவியும் செய்தேன் அல்லேன், தீர்த்த யாத்திரைகள் செய்தேன் அல்லேன், மாதவங்கள் எதுவும் புரிந்தேன் அல்லேன், மாதவன் செய்த யோகியரையும் முனிவரையும் போற்றினேன் அல்லேன். அதுதான் செய்யலை. அதேமாதிரி செய்யணும்லான்னு வணங்கினேன்னா அதுவும் இல்லை. தண்ணீர் இல்லாத இடங்களில் தண்ணீர் பந்தல் எதையுமே வைத்தவன் அல்லேன். மே மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் தண்ணி வீட்டு வாசலில் ஒரு பந்தலை போட்டு தண்ணி வைக்கிறது, எதுவும் அது கூட செய்யலையே. நான் இப்போ எல்லாம் புரியுது. ஒரு கிணறு வெட்டவில்லை, பசுக்கள் மேய்வதற்குரிய பசும்புல் பயிரிட்ட பூமியை வைத்திருக்கவில்லை, மந்தை வழியை என் சொந்த நிலம் என்றேன். அதெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேலே இடத்தையே அழைச்சி வேலி போட்டு மடக்கிட்டேன். மந்த வெளியே என் சொந்த நிலம் என்றேன். இப்போது எந்த நிலமும் இல்லாமல் இருக்கும், உடலும் இல்லாமல் ஆவியாய் அவதியால் அலறி தவிக்கிறேனே அப்படின்னு புலம்பானோம். பூமியில் வாழ்ந்த காலத்தில்
தானம் செய்தேன் அல்லேன், வேத சாஸ்திரங்களை படித்தேன், புராணங்களை பொய்கள் என எழுந்தேன், கல்வி கற்போருக்கு கல்விச்சாலைகளை உண்டாக்க மறுத்தேன். கல்விக்காக யாரான வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கறது கூட மறுத்தேன் அப்படின்னு இப்போ சேர்த்துப்பாங்க. ராமாயண பாரத பாகங்களையும் புராணங்களையும் கையால் எழுதியேனும் எழுதச் செய்தேனும் விலை கொடுத்து வாங்கியேனும் அவற்றை படிக்க விரும்பியவர்களுக்கு மனதார கொடுத்தேன் அல்ல. இதான் செஞ்சேனா? ஒன்றும் இல்லை. பெரியவர்கள் சொன்னதை கேட்கவும் இல்லை, படிக்க வைத்தாவது புராண வசங்களை கேட்டதும் இல்லை. சத் சங்கம் அங்கே நடக்குது, நல்ல விஷயங்கள் கேட்க போவோம், ஒன்றும் பண்ணலை. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது கருட புராணம். இப்படி பண்ணிட்டேன்னா அப்புறம் போய் புலம்புறதுக்கு முன்னாடி உஷார்படுத்துகிறார் சுவாமி. படிக்க வைத்தாவது புராண வசங்களை கேட்டதும் இல்லை. ஸ்ரீ ஹரியன் புனித தினமாக ஏகாதசியில் உபவாசம் இருந்தேன் அல்ல. நல்வினை நற்செயல் ஒன்றை கூட கனவில்லாத நினைத்தேன் அல்ல. கனவுல கூட ஏதோ பண்ணுற மாதிரி ஒன்றும் எதுவுமே நினைக்கல. தீவினையில் ஒன்றை கூட விடாமல் அத்தனையும் செய்தேன். இப்போது என் செய்வேன்? யாரிடம் அழுது சொல்வேன் என்று அழுது கூக்குரல் இட்ட வண்ணம் ஒவ்வொரு குரலுக்கும் யமகங்கரர் அவனை துன்புறுத்த பழமிட்டு வந்து அவங்க விடுவாங்களா, ஏண்டா கத்துறன்னு குத்துற மாதிரி. அப்போ எல்லாம் விட்டுட்ட, இப்போ இங்கே வந்து இது பண்ணிட்டு சும்மா எப்படா அப்படின்னு குத்துவாங்க. வண்ணம் ஒவ்வொரு குரலுக்கும் யமகங்கரர் அவனை துன்புறுத்த அவன் அவர்களால் யமபுரிக்கு இழுத்துச் செல்லப்படுவான் என்று திருமால் கூறியுள்ளதாக சூத புராணிகர் கூறினார் என்று திருமால் கூறியிருக்கார் கருடன்ட்ட. அதை அவர் அதை இது பண்ணி படித்து அவர் குருகிட்டேருந்து தெரிஞ்சதுனால அதை அந்த சூத முனிவர் அங்கே உள்ள ரிஷிகளுக்கெல்லாம் பகவான் கருடனுக்கு சொன்னதை கூறுறார். இது என்னென்னா, இதில் ஒவ்வொரு பாட்டு எடுத்து போட்டு நீங்கள் இறந்த பிறகு எப்படி செய்வீங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுரும். என்னன்னு முழுசாக சொல்லணும். இறந்த பிறகு எல்லாருமே அப்படி ஆகிடுவாங்களா என்ன? ஒன்றுமே செய்யாமல் மிருகங்களுக்கு சமமாக வாழ்ந்துட்டு இங்கே எந்த புண்ணிய காரியங்களும் செய்யறதில்ல, செய்கிறவனையும் தடுக்கிறது, தனக்கு 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 தனக்குன்னு ஒதுக்குறது, இதேமாரி உள்ள ஜீவன்களுக்கு இதேமாரி கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது இது படித்தா தானே நம்மளுக்கு தெரியும். இது எல்லோரும் சொன்னால் தானே தெரியும். இதில் உள்ள பயமுறுத்துறதை ஒண்டி போட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கின்னு அதுவே இன்னொன்று அறியாமையில் எல்லாரையும் இருக்க வச்சு எல்லாரையும் பயப்பட வச்சு அப்புறம் இதுக்கு போய் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ தெரியாது இதேமாதிரி பண்ணுறவங்க. அதனால் இது பகவானால் கூறப்பட்ட அந்த புராணம் ஸ்ரீ கருட புராணம்னு பேர். இது வந்து சத்துவ புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு. இறந்த பிறகு என்னென்ன நடக்கும், நீ இந்த மாதிரி இங்கே நடந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ அனுபவிக்கும்படியாக இருக்கும். அது எனக்கு தானே தெரியும், நான் தானே அந்தமாரி ஒரு இதெல்லாம் வச்சுருக்கேன், இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் இந்த கருடனுக்கு மூலியமாக நம்மளுக்கு தெரிவிக்கிறார் பகவான். இதை இங்கே வந்து பெரியவங்க சொல்கிறது கேட்குறதில்ல, எதையும் கேட்குறதில்ல, எதையும் பண்ணுறதில்ல. ஏதானு யாரானு இதுமாரி சொல்லிட்டாங்கன்னா அறியாமையில் இதுக்காக பயப்படுறது, அதை படித்தாலே இதுவாகிடான்னு. நண்பர் ரொம்ப வேண்டியவர் நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு இதுவாக கேட்குறாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அக்கறையோடு இது பண்ணுறாங்க. எனக்கு எதுவும் ஆகிடுவோங்கிறதோட ஒரு ஒருத்தவங்க ஒரு சொந்தக்காரங்க ஏன்னா நீ இதுமாரி படிக்கிறியே தானே ஆகிடுமான்னு. என்ன ஆனால் ஆகிட்டு போகுது, எல்லாருக்கும் ஒரு நாள் ஆக போகுது. அப்படி இது படித்ததுனால ஆகுனாக்க இப்போ இன்றைக்கி இதெல்லாம் செத்து போயிட்டுருவாங்களே, எல்லோரும் படித்தாங்களா? இன்னைக்கு கூட எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, இந்த கருட புராணம் படித்தாங்களான்னு நீங்கள் அவங்க. அதுமாரிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளா வந்து இதெல்லாம் ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. பாவம் இதுவாக தான் இருக்குது. அப்புறம் நானும் என்னால் முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுங்க. ஒன்றும் அது தவறு இல்லை. அவங்க ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலே அன்பும் பாசத்தினாலேயும் அக்கறையினாலேயும் அதுமாரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத இப்போ படிக்கும்போது தெரியுது பாருங்கள். இதுக்காக தான் பகவான் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழும்போதே நம்மளை பார்த்துப்போம், சரி பண்ணிப்போம். சரி பண்ணிட்டு போகணுன்னா நல்லது தானே. இது சொல்கிறதுக்கு யார் இருக்கா நம்மளுக்கு? பகவான் தானே சொல்லி ஆகணும். பகவான் தான் சொல்லியிருக்கார். எவ்வளவோ யோகமாக வருது. இது சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் படிக்கணும், போகணும். இதுக்கு நம்மளும் நேரம் ஒதுக்கணும், எதுக்கோ ஒதுக்குறோம்.
ஏதோ பண்ணுறோம் இல்லையா 24 மணி நேரத்தில். இதுக்காக ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இது எங்கே கிடைக்குது புஸ்தகம், இது நான் தெரிஞ்சுக்கணும் ஆவலா. அதேமாரி பண்ணி நம்ம இப்படி இருந்துட்டோம் பரவாயில்ல, பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுப்போம். இனிமேல் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்போம். இனி முழு பகவான் நாமாவை சொல்லிகிட்டு இருப்போம், சத் சங்கத்துக்கு போவோம், நல்ல விஷயங்களை கேட்போம். நம்ம ஜென்மத்தை கடைசி எடுத்துப்போம். சொத்து சேர்த்தாச்சு, பணம் சேர்த்தாச்சு, மனைவி மக்கள் சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்தாச்சு. உனக்குன்னு என்ன பண்ணிட்ட கேட்பார் இல்லையா பகவான்? அவ்வளோ இதெல்லாம் பண்ணி உனக்கெல்லாம் பண்ணேன், நீ உனக்குன்னு ஒன்றுமே பண்ணாமல் வந்து நிற்கிறியப்பா. நான் என்ன உனக்கு அக்கௌண்ட் எப்படி இருக்குது, எல்லாமே டெபிட்டில் இருக்குது, லோன் இருக்குது, என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இப்போ எப்படி பேங்க்லாம் சொல்லுவாங்களோ அதுமாரி மேற்கொண்டு எப்படி கொடுக்க முடியும், இதை போய் அனுபவிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி தானே வரும். அதேமாரி தான். அதனால் நல்லதை காதால் கேட்போம், சிரவணம், உள்ளுக்குள்ளே அதை பற்றி நினைப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி நல்லா புரிஞ்சு அதை எப்படி மாற்றிக்கணுமோ நம்ம மாற்றி எல்லோரும் நற்கதி அடைய வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்திக் கொண்டு இன்றைய பாகத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த நாள் அடுத்த பாகத்தை பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.